அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ தான். ஸோ இந்த மோட்டிவேஷன் வீடியோ நம்ம போடுற இந்த நேரம் பார்த்தினாக்கா நமக்கு இன்னும் இருக்கிறது பார்த்தினாக்கா 4 முழுமையான நாட்கள் ப்ளஸ் பார்த்தினாக்கா ஒரு சில மணி நேரங்கள். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது. மொத்தமாக பார்த்தினாக்கா நமக்கு 4.5 days கூட இல்லை. ஸோ இந்த டைமில் பார்த்தினாக்கா நமக்கு மனசு பார்த்தினாக்கா சரியான நிலையில் இருக்காது. ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தினாக்கா நிறைய படிச்சிருப்போம். ஸோ எதை ரிவைஸ் பண்ணுறது, எதை ரிவைஸ் பண்ணக்கூடாது, ஸோ இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே பார்த்தினாக்கா ஏகப்பட்ட அந்த மனசை பார்த்தினாக்கா அலை பாய்ஞ்சிட்ருக்கோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தினாக்கா நம்ம யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணாவே பார்த்தினாக்கா தேர்வு தள்ளி போயிடும் அப்படின்னு ஒரு நியூஸு. ஸோ தேர்வை தள்ளி வைக்க சொல்லி ஒரு சிலர் பார்த்தினாக்கா கோரிக்கை விடுக்கிறாங்க. யாருன்னா நேற்று ஒரு நியூஸில் வந்தது, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தினாக்கா தேர்வை தள்ளி வைங்க, இந்த மாதிரி பார்த்தினாக்கா எவ்வளோ ஆசிரியர் தேர்வுக்கு தயாரி கொண்டு இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்தினாக்கா தேர்வை தள்ளி வைங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி அடம் பிடிச்சி இப்போவே நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேட்டிருக்காரு. இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சில ஆசிரியர் நண்பர்கள் பார்த்தினாக்கா கோர்ட்டில் பார்த்தினாக்கா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கதா ஒரு நியூஸ் ஒன்று வந்துட்டுருக்கு. ஸோ இவ்வளோ விஷயம் போயிட்டுருக்கு. இதுக்கு இடையில் பார்த்தினாக்கா நமக்கு இருக்கிற அந்த 4 நாட்கள் எப்படி நம்ம பார்த்தினாக்கா சரியாக ரிவிஷன் பண்ணுறது. ஸோ இது எல்லாம் தாண்டி பார்த்தினாக்கா எக்ஸாம் டேட் மாறுமா அப்படின்றது பார்த்தினாக்கா கண்டிப்பாக கொஷின் மார்க்கு தான். ஸோ 99% இல்லை 100% பார்த்தினாக்கா சொன்ன டேட்டில் தேர்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த ஏதாவது ஒரு 0.00001% ஏதாவது பார்த்தினாக்கா பாசிபிலிட்டிஸ் இருக்கா. கோர்ட் ஏதாவது பார்த்தினாக்கா யாராவது கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தா, நமக்கு எக்ஸாக்ட் நியூஸ் தெரியல, ஸோ யாராவது கேஸ் போட்டிருந்தா ஸோ ஏதாவது டேட் தள்ளி போகலாம். அது நமக்கு தெரியாதனால நம்ம அதை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இருந்தாலையும் இருக்கக்கூடிய இந்த 4 நாட்கள் நம்ம எப்படி பார்த்தினாக்கா சரியாக பயன்படுத்துறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே பார்த்தினாக்கா எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனக்குமுறல், ஸோ எல்லாருக்குள்ளவும் இருக்கக்கூடிய மனக்குமுறல், ஒவ்வொரு ஆசிரியர் நண்பர்கள், இந்த தேர்வுக்கு தயாரி கொண்டிருக்கிற ஆசிரியர் நண்பர்கள் எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு மனக்குமுறல் தான் பார்த்தினாக்கா இந்த ஸ்டார்டிங் வீடியோஸ். சரிங்களா? இதுக்கப்புறம் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறைய படிச்சிருக்கோம். படித்ததை பார்த்தினாக்கா ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்கா அப்படின்னா பார்த்தினாக்கா கொஷின் மார்க். கண்டிப்பாக டைம் இல்லை. ஸோ டெஸ்ட்டு கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு டைம் இருந்ததா அப்படின்னா அதுவும் இல்லை. ஸோ எல்லோரும் நிறைய பேர் கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணாங்க. அவங்க படித்தாங்களோ இல்லையோ கோச்சிங் கிளாஸ் அவங்க செய்ய வேண்டிய கடமையை பார்த்தினாக்கா சரியாக செய்கிறாங்க. டைமுக்கு பார்த்தினாக்கா கொஷின் பேப்பரை அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த கொஷின் பேப்பர் நமக்கு பார்க்கறதுக்கு டைம் இருக்கா என்ன அதெல்லாம் அவங்க எதையுமே யோசிக்கலை. ஸோ இருந்தாலும் பார்த்தினா அவங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ணதுக்கு அவங்களுடைய வேலையை சரியாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம வேலையை சரியாக செஞ்சுருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம இப்போது இவ்வளோ நேரம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நம்ம வேலையை நம்ம சரியாக செய்யாமல் விட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு புது சிலபஸ் கிட்டத்தட்ட பார்த்தினாக்கா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எக்ஸப்ட் இந்த எஜுகேஷன் ஜிகே சிலபஸை தவிர மற்ற எல்லா சிலபஸும் நமக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம அப்போல்லாம் பார்த்தினாக்கா ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டுட்டு ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஒரு பெரிய தப்பு. ஸோ முடிஞ்சு போனதை பற்றி இப்போ பேசி எந்த யூஸும் இல்லை. ஸோ அப்போ இருக்கிற டைமை நம்ம என்ன பண்ணணும் அதுதான் நம்ம யோசிக்கணும். நம்ம மனசு அலைப்பாயிற நேரம். ஸோ இதை படித்தா இது வருமா, இதை படிச்சிட்டோம் அதை விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி மனசு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? ஒரு கரெக்டான ஒரு பிளான் இருக்கக்கூடிய டைமில் பார்த்தினாக்கா எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தினாக்கா சரியாக பார்த்தினாக்கா திட்டமிடுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை தரோவாக ரிவைஸ் பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துலலாம் பார்த்தினாக்கா உங்களுக்கு பார்த்தினாக்கா டவுட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜ் நம்பர் இல்லை அந்த பேஜை மட்டும் பார்த்தினாக்கா லாஸ்ட்டு எக்ஸாம் நாளைக்கு முன்னாடி நாள் பார்த்தினாக்கா ஒரு முறை ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளானை பார்த்தினாக்கா போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இருக்கக்கூடிய இந்த 4 days பார்த்தினாக்கா 3 days கம்ப்ளீட்டாக நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் பார்த்தினாக்கா ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சாட்டர்டே அன்றைக்கி பார்த்தினாக்கா நீங்கள் ஃபுல் டே பார்த்தினாக்கா மார்னிங்லேருந்து அடுத்த நாள் அன்றைக்கி முன்னாடி முடிஞ்சால் பார்த்தினாக்கா நம்ம இந்த இருந்த அந்த 80-90 days பார்த்தினாக்கா கம்ப்ளீட்டாக தரோவாக படிச்சிருக்கிறன்றவங்க பார்த்தினாக்கா அந்த சாட்டர்டே படிக்காமல் விட்டுருங்க. படிக்காமல் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கோம் அப்படின்னும்போது வேறு வழி இல்லை, அந்த டேவும் நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ ஏன்னா பார்த்தினாக்கா அன்றைக்கும் படித்தோம் அப்படின்னாக்கா மைண்டு பார்த்தினாக்கா கன்ஃபியூஷனில் தான் இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பார்த்தினாக்கா நமக்கு படித்ததெல்லாம் பார்த்தினாக்கா கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டு அடுத்த நாள் எக்ஸாமில் நமக்கு நல்ல ஞாபகம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இருக்கிற 3 டேஸில் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து இப்போ இது பண்ணுங்கள். எதெல்லாம் மறந்துடுற மாதிரி ஏதாவது நோட்ஸ் இருந்தால் அதை மட்டும் வந்து பண்ணாக்கா ஒரு 4-5 பேஜ் இல்லை ஒரு 10 பக்கத்துக்குள்ளே வந்து பண்ணாக்கா வர மாதிரி நோட்ஸ் எடுத்து வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சவர் யார், ஸோ பாட்னியில் வரும் த டேர்ம் வாஸ் காயின்டு பை அப்படின்னு வரும். அப்படின்லாம் வந்து பண்ணாக்கா ஏதாவது ஒரு சில இயர் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது, இல்லை ஒரு புக்கு, அந்த புக்கோடைய இயர், ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை மட்டும் வந்து பண்ணாக்கா ஒரு சின்னதாக வந்து பண்ணாக்கா குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பண்ணாக்கா நமக்கு எக்ஸாம் போகிற அன்றைக்கி மார்னிங் வந்து பண்ணாக்கா நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அன்றைக்கி மார்னிங் எழுந்து அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து ஏதாவது வந்து பண்ணாக்கா நமக்கு கொஷின்ஸ் வரலாம். ஸோ தமிழ் தகுதி தேர்வு, ஸோ இதை மட்டும் வந்து பண்ணாக்கா விட்டுறாதீங்க. ஸோ ஏன்னா வந்து பண்ணாக்கா இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஸோ யாரெல்லாம் வந்து பண்ணால் இதுக்கு முன்னாடி டெட்டு படித்தாங்களோ அவங்களுக்கு வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வு ஈஸியாக இருக்கும். படித்தவங்களை படிச்சுட்ருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பண்ணாக்கா அதை படிக்காமல் கூட விட்டுருப்பாங்க. ஸோ அதனால் படிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் ஆனால் மட்டும்தான் நம்முடைய பேப்பர் வந்து பண்ணாக்கா கரெக்ஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாலையும் எல்லாமே வந்து பண்ணாக்கா வீணாக போயிடும். அதனால் தமிழ் தகுதி தேர்வு பார்த்துக்குங்க. எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அதை வரைக்கும் தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்கா கண்டிப்பாக அதோடைய மார்க் வந்து பண்ணாக்கா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்முடைய நேம் வந்து பண்ணாக்கா அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் வரதுக்கு. ஏன்னா எஜுகேஷன், சைக்காலஜி, இந்த ஜிகே மார்க் ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து பண்ணாக்கா யாரெல்லாம் வந்து பண்ணால் இதுக்கு முன்னாடி டிஆர்பியில் ஒரு 4 மார்க் 5 மார்க் 10 மார்க்கில் வந்து விட்டாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா எங்கே படிச்சிருக்கீங்களோ எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே, ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ படித்த இடத்த எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்கா எடுத்து வைங்க. இந்த செகண்ட் இருந்து படிக்க ஆரம்பிங்க. புதுசாகவே படிக்க ஆரம்பிங்க. தட் மீன் வந்து பண்ணாக்கா படித்ததை ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. இருக்கக்கூடிய அந்த 3 டேஸ் இன்றைக்கி ஆரம்பித்து ஸோ 11வது 10ஆம் தேதி இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்கா என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் வந்து பண்ணாக்கா தரவாக ஒரு முறை ரிவைஸ் பண்ணிவிடுங்க. அதில் இருக்கிறத வந்து பண்ணாக்கா ஒரு சிறு குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்கிறது வந்து பண்ணாக்கா புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளில் வந்து பண்ணால் தரவாக ரிவைஸ் பண்ணுங்கள். இதில் இந்த சிறு குறிப்பு எடுத்து வைக்கிறத மட்டும் வந்து பண்ணாக்கா அந்த சனிக்கிழமை நீங்கள் பார்த்துட்டு ஸோ ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நல்லதே நடக்கும். படித்ததே வரும் அப்படின்னு நம்புவோம். ஸோ படித்ததே வரும், படித்ததெல்லாம் ஞாபகம் வரும். ஸோ நம்மளும் வந்து பண்ணாக்கா தேர்ச்சி பெற்று வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்குவோம் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய டேஸை யூஸ் பண்ணுங்கள். பதற்றம் அடையாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா? எல்லாருக்குமே இருக்கக்கூடியது இன்னும் 4 டேஸ் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பதற்றம் அடையிறதுனால நமக்கு எதுவும் வந்துட்டு போகிறதில்ல. நம்ம வந்து பண்ணாக்கா பயப்படுறதுனால எக்ஸாம் கேன்சல் ஆகிட்டு போகிறதில்ல, எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிட்டு போகிறதில்ல. சரிங்களா? அழுகிறதுனால எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து பண்ணாக்கா கமெண்டு வேறு ஒரு யூடியூப் சேனல் நம்ம பார்க்கும்போது அழுதுட்டுருக்குறேன் அப்படின்னு நல்லா போட்டிருக்காங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ எதுவுமே மாற போகிறது கிடையாது. நம்ம கவலைப்படுறதுனாலையோ நம்ம அழுகிறதுனாலையோ நம்ம உட்காந்து வந்து பண்ணாக்கா ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறதுனாலையோ ஸோ எதை பற்றியும் யோசிக்காதீங்க. உட்காந்து இருக்கிற டைமை யூஸ் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சி சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.